Minister T.B. Sarath, Deputy Minister, Housing and Construction, Director Resettlement from Ministry of. So Ministry of Resettlement, earlier it was the Ministry of Resettlement, now the name change is Ministry of Housing and Construction. Considerable number of money for the resettlement activities. කිලිනොච්ච දිස්ත්‍රික්කයට ආවේ අපේ නාගරික ඉදිකිරීම් හා නිවාස සංවර්ධන අමාත්‍යාංශයේ විදිහට මේ දිස්ත්‍රික්කයේ දැනට කරනු ලබන වැඩසටහන් පිළිබඳව අධීක්ෂණය කිරීම සඳහා තමයි පැමිණි. සජිත් ප්‍රේමදාස මහත්තයා උතුරු නැගෙනහිරත් ලංකාවේ අනිත් ප්‍රදේශවල නිවාස ආරම්භ කරපු වැඩසටහන වගේම තමයි මෙහෙත් ආරම්භ කරලා තියෙන්නේ. නිවාසයක් අවසන් කරන්න නෙවෙයි රුපියල් 50000 25000 ලස්සේ එකමාර දෙක තුන එයාලට හිතන විදියට මෙහෙ සල්ලි බෙදලා තමයි තියෙන්නේ. இன்று எங்களுடைய மாவட்டத்துக்கு கௌரவ பிரதி அமைச்சர் டிபி சரத் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் முக்கியமாக இருந்தது எங்களுடைய மாவட்டத்திலே மீள்குடியேற்றம் தொடர்பாக நடத்தப்படுகின்ற வேலை திட்டங்களுடைய முன்னேற்றத்தினை பரிசீலிப்பதாகும். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்துக்கு வீடமைப்பு மற்றும் குடிநீர் வழங்கல், மின்சாரம் வழங்கல், வீதிகளை புனரமைத்தல் என 380 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றிருந்தது. அதனுடைய முன்னேற்றங்களை மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற மீளாய்வு கூட்டத்திலே பரிசீலித்த பின்னர் எங்களுடைய மாவட்டத்திலே 2018-19 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த மாவட்ட மக்களுக்கு வழங்கிய அன்னளவான 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் அத்திவார மட்டம், சிவர் மட்டம் என பல்வேறு குறைகள் நிலையிலே பூர்த்தியடையாமல் இருக்கின்றமையால் அந்த மக்கள் மிகவும் சிக்கலான வீடு இல்லாத நிலையிலே மிகவும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தார்கள். அந்த வகையிலே கௌரவ அமைச்சர் இன்று அப்படியான சில வீடுகளை பார்வையிட்டுள்ளார். விரைவிலே இந்த குறையாக இருக்கின்ற வீடுகளை பூர்த்தி செய்வதற்கான வேலை திட்டத்தினை முன்னெடுத்து தருவதாக உறுதியளித்திருக்கின்றார்.